Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்தில் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத பொம்மை முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் பெண் பக்தரின் காரில் இருந்த 9.5 பவுன் நகையை திருடிவிட்டதாக வந்த புகாரை அடுத்து திருபுவனம் காவல்துறை அஜித்குமாரை கைது செய்து விசாரணை செய்ததாகவும், அச்சமயத்தில் காவலரின் தாக்குதலால் அஜித்குமார் மரணமடைந்து விட்டதாகவும், அவரின் உறவினர்கள் இறந்த அஜித்குமாரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். ஜெய்பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என சினிமா ரிவ்யூ எழுதிய விடிய அரசின் முதலமைச்சர் எங்கே இருக்கிறார் என்றும், விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது சட்டப்பேரவையிலேயே பச்சை பொய் பேசியவர்தானே நீங்கள் என்றும், இதற்கும் அதேபோல் பொய்தான் பதிலாக வருமா எனவும் ஸ்டாலினுக்கு அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தவறு செய்ததாக காவல்துறை கருதினால் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து உரிய சட்ட நெறிமுறையை பின்பற்ற வேண்டுமே தவிர சட்டத்தை தங்கள் கைகளில் முழுமையாக காவல்துறை எடுத்துக்கொள்ளக் கூடாது என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத பொம்மை முதல்வருக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் திருபுவனம் காவல் நிலையத்தில் திருக்கோவில் காவலாளி அஜித்குமார் மரணமடைந்த நிகழ்வு குறித்து முழு உண்மையை வெளிக்கொண்டு வர உடனடியாக மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து முழு விசாரணை நடத்தி இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும், மேலும் இறந்தவர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.